ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் ஒரு சுவையான யம்மியான பீட்ரூட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது முந்திரி பருப்பு நம்ம வறுத்து எடுக்கிறதுக்காக ஆட் பண்ணுறோம். முந்திரி பருப்பு நான் ஒரு 50 கிராம் எடுத்துருக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 வரும். இன்னும் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷன் தான். இது நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கணும். நல்லா வறுத்து எடுத்துட்டு பொன்னிறம் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், ஓரளவு கலர் வந்திருக்கு. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இது வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ இதே பாத்திரத்தில் நம்ம 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ண போகிறோம். பால் நல்லா திக்கான பால், 1/2 லிட்டர் பால். 1 கிலோ பீட்ரூட்டுக்கு 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கலாம். நான் 1 கிலோ பீட்ரூட்டு செஞ்சு காமிக்கிறேன். பால் நல்லா சூடாகட்டும். பால் கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம பீட்ரூட்டை ஆட் பண்ணிடலாம். இப்போ பால் கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கிற 1 கிலோ பீட்ரூட் இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். குழந்தைங்க பீட்ரூட்லாம் செஞ்சு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க, அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்டாக பண்ணி கொடுத்தோன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி ஸ்வீட்டாக பண்ணி கொடுக்கலாம். இப்போ இது லைட்டாக கொதிச்சு வந்ததும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பால் 1/3 நல்லா வத்துற அளவுக்கு கொதிக்கிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். இது ஒரு 10 to 15 மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும். இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், நமக்கு முக்கால்வாசி நல்லா கொஞ்சம் பால் ட்ரை ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். இப்போ 1 கிலோ பீட்ரூட்டுக்கு 1/2 kg சர்க்கரை ஆட் பண்ணலாம். மெஷரிங் கப் எடுத்துக்கோங்க. அதில் நீங்கள் இது 1/4 கப்பு. இப்போ நம்ம 1/4 கப் சர்க்கரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். இப்போ சர்க்கரை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி வரும், அது நல்லா நம்ம வற்றி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விடலாம். நெய் 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விடணும். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ 150 கிராம் நம்ம பால்கோவா ஆட் பண்ணிக்கலாம். இது ரெடிமேடாக நமக்கு கடையில் கிடைக்கும். இது நம்ம 150 கிராம் ஆட் பண்ணுவோம். இது போட்டோன்னா நமக்கு நல்ல ரிச் எம்மி டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காக தான் பால்கோவா ஆட் பண்ணுறோம். இது ஆப்ஷன் தான், வேண்டானாலும் நம்ம போட தேவையில்லை. பட் இது போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நம்ம ஆட் பண்ணதெல்லாம் கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்த 1/4 கப் சர்க்கரையை ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கப் சர்க்கரை, இப்போ ஒரு 1/4 கப், 1/2 கப், டோட்டலாக 1/2 kg சர்க்கரை. இதுக்கு மேலே இனிப்பு தேவைப்படாது. நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இனிப்பு சாப்பிட்றவங்களா இருந்தால் இதுலேருந்து இன்னும் ஒரு 50 கிராம் வரைக்கும் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கோவாலாம் சேர்த்துருக்கனால, பால் கோவாலாம் சேர்த்துருக்கனால நமக்கு நல்ல ஸ்வீட் இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர்,
அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மணத்துக்காக நம்ம இதில் ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சுருங்க. பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருந்த பருப்பெல்லாம் போட்டுடலாம். முந்திரி பருப்பு ஓரளவுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி நமக்கு அல்வா பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு வந்திருக்கு. இப்போ பாருங்கள், வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. நம்மளோட அல்வா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்மளோட எம்மியான சூப்பரான பீட்ரூட் அல்வா. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.